வணக்கம். நான் உங்க நீலிமா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சந்தூர் அழகிய சிநேகிதி. ஆண்கள் கவிதையை பிறக்க வைக்கிறார்கள், பெண்கள் கவிதையாய் பிறக்கிறார்கள். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம டெரக்கோட்டால எப்படி ஜுவல்லரி செய்யலாம்னு பார்க்கலாம். வீட்டில் இருந்தபடியே இந்த எளிய பொருட்களை வச்சு எப்படி ப்ளீச் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம டிசைனர் 2 டோன் லெஹங்கா சோலிஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் புதுமை. இன்னைக்கு வீட்டுக்கலை பகுதியில நம்ம பார்க்க போறது டெரகோட்டா ஜுவல்லரி. அது எப்படி செய்யறதுன்னு சொல்றாங்க, பாருங்க. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம டெரக்கோட்டால எப்படி ஜுவல்லரி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல நிறைய சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இப்போ டெரக்கோட்டா ரொம்ப விரும்பி அணைகிறாங்க. ஸோ இப்போ டெரக்கோட்டால எப்படி கம்பல் செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம். டெரக்கோட்டா கிளே இந்த கிளே ரெடிமேடாகவே கிடைக்குது. முன்னெல்லாம் நம்ம களிமண்ணை குழவங்கிட்ட வாங்குவோம். இப்போ ரெடிமேடாகவே கடையிலே எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்குது. அந்த கிளேவை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் பின்னு, அப்புறம் கம்பலோட பேஸு, நம்மளுக்கு விருப்பமான பெயிண்ட், ஃபேப்ரிக் பெயிண்ட்டு, அப்புறம் ப்ரெஷ்ஷு, இதுக்கு வேண்டியது கட்டர் அண்டு தேவையில்லாத பென்னு பேக் சைடு. இதுதான் இது தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பாருங்கள். ஒரு சிம்பிளான ஈஸி மெத்தடில் உங்களுக்கு கம்பல் சொல்லித்தரேன். இப்போ கம்பல் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இதை ஜிம்க்கு தான் நிறைய செய்வாங்க. அது மாதிரி வேண்டான்ட்டு இப்போ மிடில் ஏஜ் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்களா, காதில் அந்த ஸ்டட்டு மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அவங்களுக்காக நான் இதை செய்கிறேன். இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பால் மாதிரி ஒன்று எடுத்துக்குங்க. அதாவது 2 சைஸும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த கிளேவை முதல்ல நல்லா பிசைஞ்சுக்குங்க. நம்ம கெமிக்கல் கிளே எப்படி பிசையுமோ அது மாதிரி கொஞ்சம் லேசாகவே நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சுக்குங்க. இதுக்கு கம்மோ இல்லை வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி எல்லாமே இதிலே இருக்கிறதுனால நம்ம எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம கையில் தான் நம்ம டிசைன் பண்ணுறதுனால நம்ம கையை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பால் மாதிரி நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இது பேசிக் டெக்னிக். இது அட்வான்ஸ் வரும்போது கொஞ்சம் பெரிய இதுவாக வரும். இது பேசிக்காக எப்படி செய்யலான்றதுனால ஒரு சின்ன இதுவாக செய்து தரேன். இது ரவுண்டாக நல்லா பண்ணிக்கோங்க. செய்துட்டு இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா பாம், அதில் இந்த ரவுண்டை உள்ளே வச்சுட்டு லேசாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னாவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் போது நல்லா அழகாக கிடைக்குது பார்த்தீங்களா. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது பேக் சைடு ஆகிடும், இது ஃப்ரண்ட் சைடு ஆகிடும். பேக் சைடு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நிறைய கீரல்லாம் இருக்குது. அந்த கீரலை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, லேசாக வாட்டரை டிப் பண்ணி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல சும்மா இப்படி பண்ணிங்கனாலே அழகாக உங்களுக்கு அந்த மார்க்லாம் போயிடும். இதுக்கு மெயினாக நமக்கு பொறுமை தேவை. ஏன்னா அந்த டிசைனை நம்ம கொண்டு வரதுக்கு பொறுமையாக நம்ம செய்யணும். பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஷேப் கிடச்சிருக்கு. இந்த ஷேப்பில் உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணலான்னு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேனாவுடைய பேக் சைடில் இந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிசைனை இங்கே ஒரு ப்ரெஸ் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கொடுத்த உடனே அழகாக ஒரு ரவுண்டு, அதுக்குள்ளே ஒரு டாட் மாதிரி இருக்குது. இப்போ சைட்லாம் ஒரு பிளெயினாக இருக்குது. அந்த பிளெயினாக இருக்கிறதையும் ஒரு டிசைனாக ஆக்க போகிறேன். அதுக்கு கட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, ஒரு லைன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ரவுண்டு டிசைனே நம்ம எவ்வளோ அழகாக லைன்ஸ்லாம் போட்டு இதை பண்ணியாச்சு. இது செய்து முடித்த உடனே எப்படியும் நீங்கள் ஒரு 24 hours ட்ரை ஆகணும். இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ட்ரை பண்ணிடலாம். போதும். இது உங்களுக்கு என்னென்ன கம்பல், நிறைய டிசைன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டியாக எல்லாம் செய்து முதல்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஹெட் பின்னை நான் ஏற்கனவே ஒரு பாதி கட் பண்ணியிருக்கேன். இது பிளெயினாக இருக்கிறதுனால ஒரு குட்டியாக ஒரு பால் எடுத்து அந்த ஹெட் பின்னை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். ஒரு குட்டி பால் ஒன்று பண்ணிக்கோங்க. செய்துட்டு இந்த ஹெட் பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு பக்கம் அழகாக உள்ளே விட்டுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த கம்பி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம்.
இப்போ செய்து முடித்த உடனே இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பி, அந்த கம்பியை வந்து ஏற்கனவே நம்ம செய்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கம்பல் உள்ள இங்கே விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உருவமாக அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த கம்பல் வந்து ரூம் டெம்பரேச்சரில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பானை செய்கிறவர்கிட்ட கொடுத்து நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு கம்பலாக எடுத்துகிட்டு போய் கொடுக்காதீங்க, ஒரு 10-15 கம்பல் மாதிரி செய்து வச்சுட்டு அவங்கக்கிட்ட சொன்னீங்கனாலே அழகாக உங்களுக்கு அவங்க பேக் பண்ணி கொடுத்துரும். பேக் பண்ணி முடித்த உடனே நமக்கு விருப்பமான கலரை அடிக்கலாம், இல்லை நேச்சுரல் கலராகவும் விடலாம். இப்போ வந்து நான் வந்து இதில் எப்படி கலர் அடிக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இதில் வந்து நான் வந்து பிங்க் அண்ட் ப்ளூ அடிக்க போகிறேன். பிங்க் அடிக்கிறதுனால கொஞ்சம் பிங்க் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு கலர் காய விட்டுட்டு அடிங்க. அதுக்கு மேலே அடிச்சிங்கன்னா கலர் 2 கலரும் மிக்ஸ் ஆகி அது ஒரு கலர் ஆகிடும். ஸோ பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஒரு கலர் ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த கலரை யூஸ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா அழகாக முடிச்சாச்சு. இது முடித்த உடனே நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோட் வார்னிஷ் அடிச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் இருக்கும். இதை எடுத்து வச்சுட்டு இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது மாதிரி இருக்கும். இதில் வந்து எப்படி அந்த பேஸை வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு பாருங்கள். காஞ்சதுக்கப்புறம் இப்படி திருப்பி போட்டு 2 கம்பளும் ஒரே சைஸில் செய்ததுனால எடுத்து போட்டு இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு ஊக்கு இருக்கும். அந்த ஊக்கை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுருங்க. ஏன்னா நம்ம வெள்ளை பசை போடும் போது அதுவும் கொஞ்சம் ஒட்டிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு எடுக்க வராது. அதனால் எடுத்து விட்டுட்டு இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து கொஞ்சம் ஒயிட் கம் கொஞ்சம் நல்லாவே தாராளமாக போட்டுக்குங்க. எக்ஸஸ் ஆனாலும் பரவாயில்ல, காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இது தெரியாது. இதை எடுத்து இந்த பேஸை எடுத்து இது மேலே அழகாக ஒட்டிடணும். இதையும் கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 1/2 hour 1 hour வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா தான் அது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். இது ஏற்கனவே கடையிலே ரெடிமேடாக கிடைக்கிது இந்த ரிங்கு. அந்த ரிங்கில் வந்து ஒரு ஜிம்கா மாதிரி பண்ணியிருக்கிறேன். அப்படியே இல்லை வேண்டான்னு சொன்னிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இலை ஷேப்பு, இது மாங்காய் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ட்ரெடிஷ்னலாக நம்ம பட்டு புடவைக்கெலாம் வந்து நம்ம கட்டும் போது இன்னும் ஒரு ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா மாங்காய் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுனால அது எல்லாருமே விரும்பி செய்வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிசைன். இதே நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்த ரவுண்ட் மாடலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பெண்டன் செய்து வச்சுருக்கிறேன். அதாவது வெறும் ஒரே ஒரு பெண்டன் செய்து அது கருப்பு ரோப்பில் செய்து வச்சுன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி போடுவாங்க. நீங்களும் நல்லா அதாவது பட்டு சாரிக்கெலாம் இதெல்லாம் போடும் போது இன்னும் நல்ல ரிச் லுக்காக இருக்கும். என்ன நேர்களே, உங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு டெரகோட்டா ஜுவல்லரினா என்னது எப்படி செய்யலான்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு கிராஃப்ட்னு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு அழகும் ஆரோக்கியமும் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிற எளிய பொருட்களை வச்சு ஃபேஸ் ப்ளீச்சிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்பு. மெயினாக பெண்களை சார்ந்த குறிப்பு அப்படின்னு சொல்லலாம், பெண்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட குறிப்பு அப்படின்னு சொல்லலாம். அழகு குறிப்புலேயே ரொம்பவே சுலபமான ஒரு அழகு குறிப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே இந்த எளிய பொருட்களை வச்சு எப்படி ப்ளீச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ப்ளீச்சிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் ப்ளீச்சிங் எதுக்காக நம்ம மெயினாக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்கள் எல்லாருமே 2 வீலர் 4 வீலர் எல்லாத்தையுமே ஓட்டும் போது நம்மளுக்கு சர்ம பிரச்சனைகள் இந்த டஸ்ட் பொல்யூஷனால் ஜாஸ்தி வருது. அது என்ன தான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி கிளென்ஸ் பண்ணாலும் அந்த சரும பாதிப்பு அப்படின்றது உங்களுக்கு நம்ம முகத்தில் நல்லா தங்கிடுது. அதில் ரொம்பவே வெளிப்படுத்தக்கூடியது இந்த ஃபேஸில் இருக்க இந்த போர்ஸ், அந்த பிம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பருட்கள், இதெல்லாம் மட்டும்தான். இதை எப்படி நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே எப்படி ப்ளீச் பண்ணிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம்பூவோட பொடி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கக்கூடியது ஆரஞ்சு தோல், அதோட பொடியை எடுத்துக்கிறோம். ஆலிவ் ஆயில், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கின் கேருக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பொருள் ஆலிவ் ஆயில், அதுவும் எடுத்துக்கிறோம். அப்புறமா முக்கியமாக இன்னொன்று
மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே பல குறிப்பில் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட் அப்படிங்கிறதுனால மஞ்சள் தூளும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேவைப்படுறது நம்ம இந்த ஆவாரம்பூ பொடி. இந்த ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் கையில் காலில் எல்லாத்தையுமே போடலாம். இந்த பொடியை நீங்கள் வெறுமனே தண்ணியில் கலந்தோ இல்லை பாலில் கலந்தோ கூட நீங்கள் ஃபேஸில் மாஸ்க்காக அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ தரும். ரொம்ப தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 40 to 50% இது போட்டு எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆவாரம்பூ பொடி வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆரஞ்சு பழத்தோட தோல் எடுத்து பொடி பண்ணியிருக்கோம். அந்த தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறமா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்து உங்களுக்கு நான் ஸ்பூனில் கொடுக்க போகிறதில்ல. நான் பொடி எடுத்துருக்கிற தேவையான அளவு நான் ஆலிவ் ஆயில் எடுத்து ஊற்றிக்க போகிறேன். ஆலிவ் ஆயில் எல்லாத்துக்குமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் தூள், அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆவாரம்பூ பொடி, ஆரஞ்சு பழ தோல் பொடி, ஆலிவ் ஆயில், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்த கலவையை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆலிவ் ஆயில் நான் ஏன் உங்களுக்கு வந்து ஸ்பூனில் சொல்ல அப்படின்னா, இந்த கலவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் போட வேண்டியிருக்கும். ஸோ ஆலிவ் ஆயில் வந்து நீங்கள் எந்த குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவைப்படுற அளவு எடுக்கணும். இது பால் இல்லை தயிர் இல்லை பன்னீர் பவுடர் இல்லை பன்னீர் வாட்டர் இதிலெல்லாம் சேர்க்கக்கூடாது. இது வந்து ஆலிவ் ஆயில் தான் இந்த எசன்ஸோட நல்லா சேரக்கூடிய ஒரு பிளெண்டிங் ஏஜென்ட். ஸோ ஆலிவ் ஆயிலே எடுத்துக்கோங்க. பிளெண்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் தேவைப்படுது, கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போது ஒரு நல்ல டைட் பேக்காக நான் இதை உங்களுக்கு பிளெண்ட் பண்ண போகிறேன். பிளெண்ட் பண்ணும்போது லம்ஸ், அதாவது கட்டி அங்கங்கே சேராமல் பார்த்துக்கோங்க. பிளெண்டிங் வந்து ரொம்ப ஈவனாக இருக்கணும். இது இந்த பதத்துக்கு ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ஒரு உருண்டை பதத்துக்கு நீங்கள் இதை வந்து ரோல் பண்ணிங்கன்னா, ரவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு உருண்டை பதம் வரணும். அதுதான் அதுக்கான கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அந்த பதம் வரும்போது நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஆலிவ் ஆயிலை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை பிளெண்ட் பண்ணுறோன்னா, இதை வந்து உங்களுக்கு நம்ம ரொம்ப திக்காக கலந்துருக்கோம். ரொம்ப லிக்விட் ஃபார்மில் முல்தானி மெட்டி அளவுக்கு நம்ம கலக்கலை. அது அப்படின்னா எடுத்த உடனே உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ண முடியும். இதை வந்து உங்களுக்கு நம்ம நல்லா திக்கான ஒரு கலவையை இப்படி கலந்து வச்சுருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில் போட்டுக்கிறோம். ஆலிவ் ஆயில் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் லேயருக்கு ஒரு கோட்டிங் ஃபஸ்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ ரொம்ப டேமேஜான ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்பவே ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆலிவ் ஆயில் இஸ் அ பெஸ்ட் மெடிசன். ஸோ இப்போ நம்ம ஆலிவ் ஆயில் போட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திக்காக செஞ்சு வச்சுருக்க இந்த பிளெண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் எடுத்தீங்கனாலே இவ்வளோ திக்காக கீழே கொட்டாத அளவு இருக்குது. அந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் செஞ்சுருக்கேன். இதே அளவு நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை உங்கள் ஃபேஸில் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour அப்படியே விட்டுடுங்க. 1/2 hour 30 minutes முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை பாத்திங் கொடுக்குறவங்க நீங்கள் குளிக்கவும் செஞ்சுக்கலாம். எடுத்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 to 25 days வரைக்கும் நல்லா தெரியும். இது ஒரு நார்மல் வீட்லேயே இருக்க சின்ன சின்ன பொருட்களை வச்சு நீங்களே செஞ்சுக்கக்கூடிய ஒரு ப்ளீச்சிங் தெரப்பி. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களை திரும்பவும் அடுத்த குறிப்போடு நான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஃபேஷன் உலகம் பகுதியில நம்ம பார்க்க போறது 2 shades லெஹங்கா சோலி. அதை எப்படி செய்யறதுன்னு சொல்றாங்க பாருங்க. வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம டிசைனர் 2 tone லெஹங்கா சோலிஸ் பார்க்க போகிறோம். இந்த லெஹங்கா சோலி வந்து இப்போ எல்லா இடத்துலையும் பாப்புலராக இருக்குது. இது வந்து வித்தியாசமான ரீதியில் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து லெஹங்கா சோலி நார்த் இந்தியன் ஸ்டைல் யூஸ் பண்ணுறேன். ஆனால் சில டைமில் அந்த மாதிரி ஹாஃப் சாரி ஸ்டைலில் கூட இந்த சவுத் இந்தியாவில் இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கும். இது எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும், எல்லா வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, அதே மாதிரி வெட்டிங்ஸுக்கு முன்னாடி இருக்குது மெஹந்தி, சங்கீத் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு, இல்லைனா ரெகுலராக திவாலி டைமில் அந்த மாதிரி
எல்லா ஃபங்க்ஷன்ஸ் டைம்ஸ்க்கும் இந்த மாதிரி டிசைனர் லேங்காஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கும். இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் இல்லைன்னா சவுத் இந்தியன் ஸ்டைலில் அந்த ஹாஃப் சாரீ ஸ்டைலில் கூட டெஃபினட்டாக எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம இப்போ நிறைய பார்க்குறேன். இப்போது இதில் ஸ்பெஷாலிட்டி இருந்தால் இது நிறைய டைப் லேங்கா சோலிஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து 2 டோன், அதாவது 2 லேயர்ஸில் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இது பார்க்கும்போது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் தெரியும். இது யூஸ்வலாக வந்து நம்ம ஒரே கலர் ஃபேப்ரிக் நெட் இல்லைன்னா ஜார்ஜெட், ஷிஃபான், சில்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் அதுக்குள்ளே வந்து அந்த லைனிங் இல்லைன்னா அந்த உள்ளே இருக்கிற மெட்டீரியல் கூட அதே சேம் கலர் இல்லைன்னா மேட்சிங் ஷேடில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாடலில் வித்தியாசமாக என்ன இருக்குன்னா, இது வந்து 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கான்ட்ராஸ்டாக யூஸ் பண்ணியிருக்கு, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஆப்போசிட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த நெட்டு வந்து பிளாக்னால இதுக்குள்ளே இருந்து ஒயிட் அந்த ஷேட் தெரியும். அதனால ரொம்ப ஒரு நல்ல லைட் அண்ட் ஷேட், அது ஒரு நல்ல லைட் அண்ட் ஷேட் லுக் இருக்குது. இது யூஸ்வலாக நம்ம பண்ணும்போது மேட்சிங் லைனிங் இல்லைன்னா மேட்சிங் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா லேயர் வந்து கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2-3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. அது பிளாக் யூஸ் பண்ணியிருக்கு, ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதோட வேஸ்ட் பேண்ட் அண்ட் பார்டர் வந்து ரெட் வெல்வெட்டில் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே வந்து அந்த ஒயிட்டில் பர்பிள் கான்ட்ராஸ்டாக பர்பிள் அண்ட் ஒரு டல் கோல்ட் யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ இது ஓவரால் பார்க்கும்போது அந்த லைட் அண்ட் ஷேட் தெரியும், அதுதான் இதோட மெயின் ஃபீச்சர். இதில் வந்து இந்த ஸ்கர்ட் ரொம்ப பெருசாக ரொம்ப வால்யூம் கொடுத்துருக்கோம். அதனால் இதுக்கு அந்த வால்யூம்காக இது வந்து அந்த மாதிரி நெட்டு பக்ரம் அந்த வால்யூம்காக இது யூஸ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டிஃப் நெட்டு இல்லைன்னா பக்ரம் சொல்லுவேன் இது கடையில். இது வச்சா தான் அந்த ஃபுல் வால்யூம் கிடைக்கும். இதில் வந்து இப்போ பாருங்கள் ஒரு 4-5 லேயர்ஸ் இருக்கும் இந்த ஃபேப்ரிக்கில், லைனிங்கோட சேர்த்து எல்லாமே. அப்போது இந்த எஃபெக்ட்டு பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஷேடிங் இருக்குது, அந்த பிளாக் நெட்டுக்குள்ளே அந்த ஒயிட் தெரியுது. அதனால் அது ஃபுல் ஒரு ரொம்ப ஃப்ளேர் கூட இருக்குது. அதனால் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நம்ம மேட்சிங்காக ஒரு பிளாக் வெல்வெட் சோலி ப்ளவுஸ், அது உங்களுக்கு ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஏன்னா இது பிளாக் நெட் இருந்ததுனால இது பிளாக் வெல்வெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து இதில் ரெட் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் நிறைய ரெட் அந்த வேஸ்ட் பேண்டில் அதே மாதிரி பாட்டத்தில் கொடுத்துருக்கோம். இதுக்கு கொஞ்சம் மேட்சிங்காக ஒரு டார்க் க்ரீன் ஃபேப்ரிக் வெல்வெட் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்கு. இது 3/4 ஸ்லீவ்ஸு. அதில் வந்து பிளாக் வெல்வெட் பார்டர், அதே மாதிரி சேம் அந்த ஷிம்மர் மெட்டீரியல், அது டல் கோல்டில் ஷிம்மர் மெட்டீரியல் கூட கொடுத்துருக்கோம். இது அந்த ப்ளவுஸு லோ பேக்கு அண்ட் 3/4 ஸ்லீவ். இதுக்கு மேட்சிங்காக அதோட துப்பட்டா வந்து கான்ட்ராஸ்டாக ரெட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெட் நெட்டில் இதே மாதிரி ரெட் வெல்வெட் அண்ட் அந்த ஷிம்மர் கோல்ட் நம்ம யூஸ் பண்ணது பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதோட மேட்சிங்காக ரெட் வெல்வெட் அண்ட் ஷிம்மர் காப்பர் கோல்ட் யூஸ் பண்ணியிருக்கு. இது இப்போது ஒரு ஃபுல் காம்பினேஷன். இந்த ஸ்டைல் வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நெக்கில் அந்த துப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் அந்த மாதிரி தாவணி பாவாடை மாதிரி ஹாஃப் சாரி ஸ்டைலில் கூட இது ரொம்ப பாப்புலராக இருக்குது. இப்போ நார்த் இந்தியாவில் கூட அந்த மாதிரி ஹாஃப் சாரி ஸ்டைல் கூட யூஸ்வலாக பாப்புலராக இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்படி சூட் ஆகுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டைல் வேணாலும் இது வந்து அடாப்ட் பண்ணும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது ரொம்ப அழகான ஒரு செட்டு. இது வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கு, ஈவினிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப சூட் ஆகிடும். இது என்ன கலர்ஸ் காம்பினேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு இப்போ இது ஸ்டிச் பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 மெட்டீரியல்ஸ், அதாவது காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் மெட்டீரியல் இதுக்கு யூஸ் பண்ணது வந்து மேலே வந்து டார்க் கலர், அதே மாதிரி உள்ள லைனிங் அல்லனா உள்ள மெட்டீரியல் வந்து ஒரு லைட்டர் ஷேடு யூஸ் பண்ணால் இந்த மாதிரி டிசைன் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இப்போது இந்த துப்பட்டா வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெகுலர் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லனா வந்து ஹாஃப் சாரி ஸ்டைலில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எப்படி சூட் ஆகுதோ அந்த ஒகேஷன், அதாவது எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் சூட் ஆகுது மாதிரி இந்த மாதிரி துப்பட்டா ஸ்டைலு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி நம்ம டிசைனர் 2 டோன் லேங்கா சோலி பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு டிசைனர் வேரோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என்னங்க 2 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல லெஹங்கா சோலி எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டீங்க இல்லையா? இது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இன்னைக்கு புதுமை பெண் பகுதியில சுமதி ஸ்ரீனிவாஸ் நம்ம கிட்ட பேச போற தலைப்பு புதுமை. கேட்கறதுக்கே ரொம்ப புதுமையா இருக்குல்ல? வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம்.
வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து புதுமை. புதுமை என்பது வந்து இன்னைக்கு மட்டும் தான் வருதுன்னு கிடையாது. அது வந்து பல தலைமுறைகளாக, பல வழிமுறைகளாக, பல ஜெனரேஷன்ஸாக புதுமை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்துட்டே வருது. ஆனா புதுமை என்பதை வந்து நாம அங்கீகரிக்கிறோமா இல்லைன்னா அங்கீகரிக்காம விட்டுறோமா, எவ்வளவு தூரத்துக்கு நாம வந்து அதை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் 3 வகையா அதை பிரிச்சு சொல்றேன். புதுமை வீட்டுக்குள்ள இருக்கிற புதுமை பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு திண்ணை இருக்கும், ஒரு வீடு இருக்கும், நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதுல வந்து பிராஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பல விஷயங்கள் வந்து அதுக்குள்ள வந்து உள்ள வரும்போதே வந்து காலை கழுவிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு சாப்பாடு இலையில சாப்பிடணும். இப்படி வீட்டுக்குள்ளேயே பல விதமான வழிமுறைகளை நாம வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ புதுமைன்றது எப்போ மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட்ஸு அந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிட்ட அப்புறமா நம்ம வந்து செருப்பை வெளியில் விட்டுட்டு அது கால் கழுவிட்டு வர்ற பழக்கம் என்பதே மறந்து போயிடுச்சு. அதே மாதிரி இலையில சாப்பிட்ற அந்த ஒரு பழக்கமும் மாறி போயிடுச்சு. அப்போ வந்து ஒரு தட்டில் தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையில் நாம் வந்து மாறிக்கிட்டே வரோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்களை வந்து வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு கதவு வச்சு அந்த கதவுக்குள்ளே வந்து தான் வேலைக்காரங்க இருப்பாங்க. ஸோ இப்படி நம்மளுடைய நடைமுறையில் வந்து வீட்டுக்குள்ளே பலவிதமான வந்து விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ அது காலத்தின் கட்டாயமாக மாறி இன்னைக்கு ஃப்ளாட்ஸ்ன்னு வந்துட்டு அந்த ஃப்ளாட்ஸில் வந்து என்ன பண்ணுறோன்னா எல்லாமே சமம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி உடை, அடுத்தது நம்ம வந்து உடைக்கு வந்தோம்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தாவணி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், ஒரு 18 வயசுக்கு மேலே இப்படி தான் இருக்கணும், கல்யாணம் ஆகிட்ட அப்புறமா புடவை தான் கட்டணும், இப்படின்ற பலவிதமான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தது. இப்போ அதுவும் மாறி என்ன ஆயிடுச்சுன்னா, புடவை கட்டுறதுனாலே ஒரு அக்கேஷனுக்கு தான் நம்ம கட்டணும், ஒரு பண்டிகைக்கு தான் நம்ம கட்டணும், ஒரு கல்யாணத்துக்கு தான் நம்ம கட்டணும். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து புதுமையாக போய் பட்டுப்புடவே தேவையில்லை, ஏதாவது சாதாரண புடவை கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து மாறிட்டு வரோம். அதாவது காலத்தின் மாற்றம். இதெல்லாமே மாற்றம் என்பது உண்மை, புதுமை என்பது அவசியம். இதை நம்ம அங்கீகரிச்சுட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போகலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். என்னங்க, புதுமை அப்படிங்கிற தலைப்புல சுமதி ஸ்ரீனிவாஸ் பேசின விஷயம் உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணுமா? ஸ்கிரீன்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே சந்தூர் அழகிய சிநேகிதி நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Nilima signing off. Bye bye.